ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குருஷாட்டா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குலதெய்வமே அருள்தாராய். சுந்தர சொர்ண பைரவர் அருளே சக்தி தரும். வடிவு சொர்ண பைரவி அன்பே சக்தி தரும். ஓம் 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 ஓம். அனைவருக்கும் மகிழ்ச்சியே சூழ்க. உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியானது அனுதினமும் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பதிவு. அரசமரம், மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய அரச மரம். இது என்ன அப்படின்னா பிராணசக்தி அதிகமாக தரக்கூடிய மரம். இந்த பிராணசக்தியானது எப்போ கிடைக்கும்னா காலையில் 4 to 5 இந்த நேரங்களில் போய் நம்ம அரச மரத்தை வலம் வரணும். வலம் வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா புத்தரே ஞானம் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஞானம் கிடைக்கப்பட்ட இடமே அரச மரம்னு சொல்கிறாங்க. அந்த புத்தருக்கே ஞானம் கிடச்சிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான செல்வ வளம், நேர்மறை எண்ணம், ஆரோக்கியம். முதல்ல அந்த அரச மரத்தை சுற்றினா கிடைக்கக்கூடியது முதல்ல நல்ல ஆரோக்கியம். நீங்கள் ஆரோக்கியம் இருந்தாலே உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வரும். நேர்மறையான எண்ணங்கள் வந்தாலே உங்களுக்கு தேவையான செல்வங்களும் செல்வ வளங்களும் வந்துடும். அதனால் நீங்கள் என்னன்னா காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு எவ்வளவு தூரத்துக்கு அரச மரத்தை சுற்ற முடியுமா சுற்றுங்க. இல்லை என்னால் நடக்க முடியலை, எடுக்க முடியலன்னா அந்த அரச மரத்தடியில் உட்காருங்க. உட்கார்ந்து அமர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. முதல்ல போய் அந்த அரச மரத்தை வணங்கிக்கிட்டு நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை இழுத்து விடுத்துட்டு அமைதியாக அந்த மரத்தையே உத்து பார்த்து கொண்டே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாவது மாற்றங்கள் தெரியும். நீங்கள் ஒரு அரச மரத்துக்கிட்ட ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருந்துட்டு ஏதாவது இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மரத்தோட சக்தி என்னங்கிறது தெரியும். அப்போ நீங்கள் இதில் என்னென்னா அரச மரத்துக்கு முன்னோட்டி எப்படி உட்காரணும், எந்த திசையை பார்த்து உட்காரணும் அப்படின்னா வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை பார்த்து அமைதியாக உட்காருங்க. ஐயா எனக்கு மந்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நல்ல மூச்சை 3 முறை இழுத்து விடுங்க. இல்லை ஒரு 5 முறை மூச்சை இழுத்து விட்டுட்டு ஓம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சக்தி கிடைக்கும். அதாவது அந்த அரச மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா கோயில்களில் மதில் சுவரை கட்டி உள்ளே இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு சக்தியானது கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த சுவரை தாண்டி சக்திகள் போயிருக்காது. ரெண்டாவது அந்த கோயிலில் உள்ள மந்திர ஜபங்கள் எல்லாமே அந்த மரங்களை சுற்றி இருக்கும். வைப்ரேஷன் நிறைய வேலை செய்யும். அப்போது அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நமக்கு நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும். நம்ம அந்த அதில் சனிக்கிழமை அந்த அரச மரத்தில் சக்தியானது கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா பூஷ நட்சத்திரம்பாங்க. அரச மரத்துக்கு பூஷ நட்சத்திரம். சனீஸ்வரனோட அனுகிரகம் இருக்குது, சுக்கிரனோட அனுகிரகம் இருக்குது, வியாழனோட அனுகிரகம் இருக்குது. இதை சுற்றினா குழந்த பாக்கியம் வரும் அப்படிம்பாங்க. திருமண தடை நீங்கணும் அப்படின்னா இந்த அரச மரத்தை சுற்றலாம். குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, தேக ஆரோக்கியம், மெயினாக இந்த 3மே நமக்கு தேவை. என்னன்னா முதல் தேவை ஆரோக்கியம், 2வது நேர்மறை எண்ணம், 3வது செல்வ வளம். நீங்கள் இந்த ஆரோக்கியமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய சக்தி எல்லாம் வந்துடும். அந்த அரச மரத்தில் நம்ம இலை, அந்த சுள்ளிக்கு ஓமத்துக்கு பயன்படுவாங்க. இலை காயெல்லாம் மருத்துவ குணம் உண்டும்பாங்க. அப்புறம் பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு. இந்த பஞ்சபூதத்தில் இந்த மரத்தோட சக்தியாட்டு சொல்கிறது என்னென்னா ஆகாய தத்துவம்னா தெய்வங்களோட சக்திகளை ஈர்த்து வைக்கக்கூடிய மரங்களில் இந்த மரத்துக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த மரம் இந்தியாக்கள் குறிப்பிட்ட நாடுகளில் தான் இது உண்டு. இந்த மரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்ல நேர்மறை சக்திகள் நிறைய இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முன்னோட்டி பிள்ளையாரை வச்சு அங்கே விளக்கேற்றி மந்திரங்கள் ஜபமும் இதெல்லாம் சொல்லும்போது அந்த மரத்தோட சக்தியும் கிடைக்கும். நமக்கும் அந்த ஆரோக்கியம் பெறதுக்கு அதை நம்ம வலம் வரும்போது, வளம்னா நம்ம எப்படி வரணும் அப்படின்னா கிளாக் பேஸில் சுற்றணும். தினமும் நம்ம கிளாக் பேஸில் சுற்றினோம்னா
தினமும் சுற்றணும். தினமும் சுற்றும் போது தான் உங்களுக்கு மாற்றம் தெரியும். எதுவுமே உடனே கிடைக்காது. உழைச்சா தான் எதுவுமே முன்னேற முடியும். அப்போ அந்த உழைப்புங்கிறது நீங்கள் அங்கே காணிச்சு அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு ஆளுக்கிட்ட நம்ம ஒரு காரியம் நிறைவேறணும்னா அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி போகணும். அதே மாதிரி இந்த அரச மரத்துக்கிட்ட நமக்கு ஒரு காரியம் நிறைவேறணும்னா அந்த அரச மரத்தை நம்ம எப்படி வலம் வந்து அது கூட நீங்கள் அந்யூன்யம் ஆகும்போது அதுகிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வளத்தை எல்லாம் தரக்கூடிய சக்தி இந்த அரச மரத்துக்கு உண்டு. இந்த அரச மரத்தில் போயாச்சுன்னா உடலும் உள்ளமும் வலிமை பெறும். அரச மரத்துக்கு பக்கத்தில் சுற்றினாலே உடலும் உள்ளமும் வலிமை பெறும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பழைய காலத்தில் எங்கள் தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க, தியானம் பண்ணதுக்கு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மரங்கள்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த மரத்தை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சுற்ற முடியுமோ சுற்றுங்க. உங்களுக்கு இல்லை ஒன்றும் சுற்ற முடியல அப்படின்னா அதில் கொஞ்சம் அமர்ந்துருங்க. அமர்ந்திருந்து பலன் பெறுங்க. நீங்கள் பலன் பெற்று 4 பேருக்கு அந்த பலனை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த இடம் இந்த அரச மரத்தை சுற்றி நம்ம வலம் வரும். இதெல்லாம் வந்து இயற்கையிலே கடவுள் படைத்த படைப்பில் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வந்து எப்படின்னா இந்த இறைவனானது இந்தந்த இடங்களில் இருக்காங்கிறது. இப்போ இந்த அரச மரத்தில் வந்து இறைவன் எப்படி இருக்காருன்னா வேறு பகுதியில் பிரம்மாவாகவும் மத்தியில் திருமாலாகவும் மேலே சிவனாகவும் இருக்கதாவது மும்மூர்த்திகளும் இந்த இதில் இருக்கதாட்டு அப்போ ஐதீகம் இருக்குது. அப்போ இது ஒரு சக்தி வாய்ந்த மரம். ரெண்டாவது இந்த மரத்தில் இலை, அதாவது எப்படின்னா இந்த மரம் வந்து மற்ற மரங்களை காட்டிலும் தன்னோட இலையை உதிர்த்து பழையபடி இலையை முளைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மரத்துக்கு உண்டு. அப்போ இது இயற்கையிலேயே நம்ம வந்து எதையுமே இயற்கையில் உள்ள விஷயங்களை மட்டுமே நம்ம சார்ந்து இருப்பேங்கும்போது நமக்கு மகிழ்ச்சியானது தெளிவாக கிடைக்கும். இது வந்து அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியானது கிடைக்கணும். நீங்கள் நேர்மறையாக இருந்தாலே இந்த உலகத்தில் ஆரோக்கியம் செல்வ வளம் எல்லாம் நிம்மதியோடு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல சுற்றி அந்த 48 நாள் சுற்றி ஒரு காரியங்களை ஜெயிச்சு அதில் நீங்கள் 4 பேருக்கு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக வந்து அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த அரச மரத்துக்கு வந்து வேறு எதுவுமே நீங்கள் ஒன்றும் போண்டாம். அந்த இதை அரச மரத்தை சுற்றி ஒரு 48 சுத்துகள் உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடங்க. இல்லையா அமைதியாக இருந்து அந்த இடத்துல மந்திரங்கள் ஜபங்கள் தியானங்கள் பண்ணி அந்த மரத்தோட சக்தியை பெற்று நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் ஓம் ஓம்.